இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜூலை 17 பெடலிங் ஜெயாவில் ஜாப் கேர் வேலைவாய்ப்பு கண்காட்சி. ஸ்லாங்கூர் மாநில அரசின் ஏற்பாட்டிலான ஜாப் கேர் வேலைவாய்ப்பு கண்காட்சி அடுத்த கட்டமாக ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை பெடலிங் ஜெயாவில் நடைபெறவுள்ளது. மினாரா பிஏசி கோபுரத்தின் 3வது மாடியில் உள்ள ஹாரிசான் பேன்குவெட் மண்டபத்தில் காலை 9 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை அது நடைபெறும். இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியில் பல்வேறு தொழில்துறைகளை சார்ந்த ஏராளமான நிறுவனங்கள் சேவை முகப்புகளை திறக்கவிருக்கின்றன. எனவே வேலை தேடுவோர் இவ்வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு மனிதவளம் மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு கேட்டுக்கொண்டார். அன்றைய நாள் முழுவதும் அங்கு வேலைக்கான நேர்முக தேர்வும் நடத்தப்படும். எனவே வருபவர்கள் கையோடு தங்களின் சுய விவரங்கள் அடங்கிய ஆவணங்களின் நகல்களையும் இன்ன பிற சான்றிதழ்களையும் கொண்டு வருவது நல்லது என பாப்பாராயுடு கூறியுள்ளார். எனக்கு விரைவில் திருமணமா? பஹாங் பட்டத்து இளவரசர் மறுப்பு. தமக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கப் போவதாக கூறப்படுவதை பஹாங் பட்டத்து இளவரசர் தெங்கு ஹசன் அல் இப்ராஹிம் அல் சுல்தான் அப்துல்லா மறுத்துள்ளார். மாநில சுல்தானின் புதல்வர் என்ற வகையில் மக்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கை மேல் காட்டும் அக்கறை என்னை நெகிழ வைக்கிறது. அதே சமயம் திருமணம் என்பது என் தனிப்பட்ட விஷயம். அது தொடர்பான எனது நிலைப்பாட்டை அனைவரும் மதிப்பார்கள் என நான் நம்புகிறேன் என 29 வயதாகும் தெங்கு ஹசனால் தமது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் குறிப்பிட்டுள்ளார். திருமண பந்தத்தில் நுழையும் முடிவு நன்கு ஆராய்ந்து சரியான நேரத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒன்று என தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். தற்போதைக்கு பட்டத்து இளவரசர் என்ற முறையில் மாநில மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் தான் என் முழு கவனமும் இருக்கிறது. அதை முழு பொறுப்புணர்வோடு கடமை தவறாமலும் செய்து முடிப்பதே தமது இலக்கு என்றார் அவர். ஷாலாமில் குடிநுழைவு அதிகாரிகளிடம் இருந்து தப்ப தொழிற்சாலையின் ஐஸ் உறையும் அறையில் பதுங்க இருந்த கள்ளக்குடியேறிகள் கைது. ஸ்லாங்கூர் ஷாலாம் கோத்தகெமுனிங்கில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அதிகாரிகளிடம் இருந்து தப்ப ஐஸ் உறையும் அறையில் பதுங்கி இருந்த கள்ளக்குடியேறிகள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று நண்பகல் மணி 12 தொடங்கி கோத்தகெமுனிங் மற்றும் செக்ஷன் 2 ஆகிய பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளை குறிவைத்து சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் கைருல் அமினேஸ் அமருடன் தெரிவித்தார். மொத்தம் 64 அந்நிய நாட்டவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை அதில் முறையான பயண ஆவணங்களை வைத்திருக்காத 33 பேர் கைது செய்யப்பட்டதை கைருல் உறுதிப்படுத்தினர். தாய்லாந்து, சிரியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை சேர்ந்த அவர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக செமிஞ்சே குடிநுழைவு தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். MH17 மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் சுட்டி வீழ்த்தப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு நாள் ஆம்ஸ்டர்டமில் நடைபெறும். MH17 மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட 10 ஆண்டு நிறைவு நாள் நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டம் ஸ்கைபால் விமான நிலையத்திற்கு அருகே உள்ள பூங்காவில் நடைபெறவிருக்கிறது. ஜூலை 17ஆம் நாள் நடைபெறும் இந்த நிகழ்வில் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தில் பலியானவர்களின் உறவினர்கள் உட்பட உலகம் முழுவதும் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டவர் கலந்து கொள்வார்கள் என கோலாலம்பூரில் உள்ள நெதர்லாந்து தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. 2014ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி கிழக்கு உக்ரைனுக்கு உயரே பறந்து கொண்டிருந்த MH விமானத்தை BUK ஏவுகணை தாக்கியதிலிருந்து 80 சிறார்கள் உட்பட அனைத்து 298 பயணிகளும் உயிரிழந்தனர். 198 நெதர்லாந்து பிரஜைகள், 43 மலேசியர்கள், 38 ஆஸ்திரேலியர்கள் மற்றும் பிரிட்டனை சேர்ந்த 10 பிரஜைகள் உட்பட 17 நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் அவ்விமானத்தில் இருந்தனர். ஒரு பாவமும் அறியாத 298 உயிர்கள் பலியான இந்த சம்பவத்தில் தங்களது குடும்ப உறுப்பினர்களை இழந்த பலர் இன்னமும் மறக்க முடியாத சோகத்தை அனுபவித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான எங்களது போராட்டம் தொடரும் என நெதர்லாந்து தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூரில் சுகாதார அமைச்சின் தலையீட்டால் வெப் வெண்டிங் மெஷின் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தியது பேரங்காடி நிர்வாகம். தலைநகரில் உள்ள பேரங்காடி ஒன்றின் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த வெப் வெண்டிங் மெஷின் செயல்பாட்டை அதன் நிர்வாகம் உடனடியாக நிறுத்தியுள்ளது.
புகைக்க பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்வதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் விதிக்கப்பட்டுள்ள தடை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த வேப் வெண்டிங் மிஷின் செயல்பாட்டை நிறுத்த சம்பந்தப்பட்ட பேரங்காடி நிர்வாகம் இணக்கம் தெரிவித்ததாக சுகாதார அமைச்சு ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. 1983ஆம் ஆண்டு உணவு சட்டம் மற்றும் 2004ஆம் ஆண்டு புகையிலை தயாரிப்பு கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் வெண்டிங் மிஷின் அல்லது விற்பனை எந்திரங்கள் மூலம் சிகரெட்டுகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சமூக கடப்பாட்டுடன் சம்பந்தப்பட்ட வெப் வெண்டிங் மிஷின் செயல்பாடுகளை நிறுத்துமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக் கொண்டதற்கு ஏற்ப பேரங்காடி நிர்வாகம் அந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. முன்னதாக தலைநகரில் உள்ள பேரங்காடி ஒன்றில் வேப் வெண்டிங் மிஷின் வாயிலாக மின்னியல் சிகரெட்டுகள் எளிதாக விற்கப்படுவது சமூக ஊடக பயனர்களின் கண்டனத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. 4 மாதங்களில் நாடு முழுவதும் 1085 மரங்கள் சாய்ந்தன. வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு இவ்வாண்டின் முதல் 4 மாதங்களில் மட்டும் நாடு முழுவதும் மரங்கள் சாய்ந்தது தொடர்பில் மொத்தம் 1085 சம்பவங்களை மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை பதிவு செய்துள்ளது. அதே சமயம் 2023ஆம் ஆண்டு நெடுகிலும் நாடு முழுவதும் 4828 மரங்கள் விழுந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காங்கூர் மிங் தெரிவித்தார். அதில் ஸ்லாங்கூரில் மிக அதிகமாக 953 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்ட வேளை அடுத்ததாக பேராக்கில் 575 சம்பவங்களும் ஜொகூரில் 523 சம்பவங்களும் பதிவாகின. மரம் சாய்ந்த சம்பவங்கள் குறித்து தகவல் வழங்கி ஊராட்சி மன்றத்துடன் ஒத்துழைத்து செயல்பட பொதுமக்களை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு ஊக்குவிக்கிறது. அதே சமயம் மரம் விழுந்த விபத்துக்குள்ளானால் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீட்டுத் தொகையான விண்ணப்பத்தை ஊராட்சி மன்றம் மூலம் சமர்ப்பிக்கலாம். எனினும் அவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஊராட்சி மன்றங்களால் நியமிக்கப்படும் காப்புறுதி நிறுவனங்கள் மேற்கொள்ளும் விசாரணைக்கு உட்பட்டது என நேற்று நாடாளுமன்றத்திற்கு வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் காங்கூர் மிங் குறிப்பிட்டுள்ளார். கிண்டாரா தமிழ் பள்ளி நில விவகாரம் அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் கேட்காமல் எங்களை பழி சொல்வதா டத்தோ நெல்சன் சாடல். ஸ்லாங்கூர் பண்டார் கிண்டாரா தமிழ் பள்ளி நில விவகாரத்தில் மாய்கா எதுவும் செய்யவில்லை என குறை கூறுவதில் கொஞ்சமும் நியாயமில்லை. அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் கேட்பதை விட்டுவிட்டு எங்களை கேட்டால் எப்படி என மாய்காவின் புதிய உதவி தலைவர் டத்தோ ஆர் நெல்சன் கேள்வி எழுப்பியுள்ளார். உண்மையில் அவ்விவகாரத்தை முதலில் கையில் எடுத்ததே மாய்கா தான். ஆனால் அரசு பதவியில் இல்லை என்பதால் அது வெளிச்சத்திற்கு வரவில்லை. இப்போது யார் யாரோ போராட்டத்தில் குதித்து செய்தியாகி விடுகின்றனர். ஒற்றுமை அரசாங்கத்தில் பதவியில் இருப்பவர்களை யாரும் கேள்வி கேட்பதில்லை. குறிப்பாக சொன்னால் கிண்டாரா சட்டமன்ற உறுப்பினர், அத்தொகுதிக்குட்பட்ட செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் என எல்லோருமே ஒற்றுமை அரசாங்க பிரதிநிதிகள் தான். இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பதே அவர்கள்தான். அவர்கள்தான் அதற்கு தீர்வு காண வேண்டும். மாய்கா ஏதோ பெயரளவுக்கு பள்ளியின் முன் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பிவிட்டால் அப்பிரச்சனை தீர்ந்து விடுமா? அதிகாரத்தில் இருப்பவர்கள் தானே அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என மேலவை உறுப்பினரான டத்தோ நெல்சன் சுட்டிக்காட்டினார். எனவே மாய்கா எதுவும் செய்யவில்லை என திரும்ப திரும்ப பழி போடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றார் அவர். சாலை விரிவாக்கத்திற்காக பள்ளி நிலத்தில் இருந்து சுமார் 3000 சதுரடி நிலத்தை விட்டு தருமாறு கிண்டாரா பள்ளி நிர்வாகத்திற்கு நெருக்குதல் தரப்பட்டு வருவதும் அதற்கு நிர்வாகம் மறுப்பதும் அவ்விவகாரம் சர்ச்சையாகியுள்ளது. கோலாலம்பூரில் சாலை சந்திப்பில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடியை உடைத்த மர்ம நபர் உரிமையாளருக்கு எச்சரிக்கை குறிப்பையும் விட்டு சென்ற சம்பவம் வைரல். தலைநகரில் உள்ள PPR மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் நபர் ஒருவரின் கார் பக்கவாட்டு கண்ணாடி உடைத்து சேதப்படுத்தப்பட்டதோடு அவருக்கு எச்சரிக்கை குறிப்பையும் விட்டு சென்ற மர்ம நபரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அச்சம்பவத்தை பாதிக்கப்பட்டவர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளதை அடுத்து அது வைரலாகி கலவையான கருத்துக்களை பெற்று வருகிறது. இரவு மணி 10 வாக்கில் காரை நிறுத்த இடம் இல்லாததால் 3 முச்சந்தி சாலை சந்திப்பில் அந்நபர் தனது புரோடுவா கன்சில் காரை பார்க் செய்துள்ளார். அதோடு அக்காரை எளிதாக நகர்த்த ஏதுவாக கை பிரேக்கையும் அவர் தளர்த்திவிட்டு சென்றதாக பதிவிட்டுள்ளார். எனினும் காலையில் வேலைக்கு செல்ல வந்தபோது அவர் கார் பக்கவாட்டு கண்ணாடி உடைத்து சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதோடு கார் மீது அக்கறை இருந்தால் இனி அங்கு பார்க் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை குறிப்பு ஒன்று வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்நபர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளையில் அது ஒரு சதிராச செயல் எனவும் போலீஸ் புகார் செய்யுமாறு நெட்டிசன்கள் கருத்துரைத்துள்ளனர். போர்ட் டிக்சன் கடலில் மிதந்து கொண்டிருந்த சடலம் APMM மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தது.
போர்ட் டிக்சன் கடலில் மிதந்து கொண்டிருந்த சடலம் ஒன்று மீட்கப்பட்டதை APMM என்னும் நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா கடற்படை அமலாக்க நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்று மாலை மணி 5:10 வாக்கில் அந்த சடலத்தை கண்டு மீனவர்கள் சிலர் தகவல் வழங்கியதாக நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா APMM இயக்குனர் கேப்டன் மரிதீன் முகமது கைரி அப்துல் அஜீஸ் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாலை மணி 5:51 வாக்கில் பெர்காசா 37 கப்பல் வாயிலாக அமலாக்க அதிகாரிகள் சம்பவ இடத்தை சென்றடைந்தனர். தஞ்சோங் துவான் அருகே தென்மேற்கு பகுதியில் சுமார் 2.2 கடல் மைல் தொலைவில் வெறும் கால்சட்டை மட்டுமே அணிந்திருந்த ஆடவர் ஒருவரின் சடலம் மிதப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அடையாள ஆவணம் எதுவும் இல்லாமல் இருந்த அந்த சடலம் பின்னர் மீட்கப்பட்டு நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா APMM படகு துறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேல் விசாரணைக்காக தற்போது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள வேளை அந்த சடலம் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கைதி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியன் படத்தின் தாக்கத்தை மிஞ்சுமா இந்தியன் 2? பெரும் எதிர்பார்ப்பில் சினிமா ரசிகர்கள். ஊழலை மையமாக வைத்து பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்தியன் 2 திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகிறது. 1996 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றதோடு விருதுகளையும் குவித்த இந்தியன் படத்தின் 2ஆம் பாகமாக அது அமைந்திருப்பதே அந்த எதிர்பார்ப்பிற்கு காரணம். இந்தியன் படத்தின் கதை பெரிய மனுஷன் என்ற தலைப்பில் உண்மையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடமே முதலில் சொல்லப்பட்டதாம். ஆனால் கால்ஷீட் பிரச்சனையால் அது நடக்காமல் போனது. பிறகு கமலை அணுகி இயக்குனர் ஷங்கர் அப்படத்தை இயக்கியதாக அவரிடம் உதவியாளராக இருந்த இயக்குனர் வசந்தபாலன் சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துள்ளார். பெரிய மனுஷனுக்கு பதிலாக சேனாதிபதி, INA, சுதந்திரம், புதிய ஆயுதம், போர், யுத்தம் உள்ளிட்ட பல பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு கடைசியாக இந்தியன் என பெயர் முடிவானதாக தனது Facebookல் அவர் குறிப்பிட்டார். ஷங்கரின் பிரமிப்பூட்டும் இயக்கம், உலக நாயகனின் அசுர நடிப்பு, மறைந்த எழுத்தாளர் சுஜாதாவின் தெரிக்கும் வசனங்கள், இசைப்புயல் AR ரஹ்மானின் எவர்கிரீன் பாடல்கள், அதிரடியான பின்னணி இசை என சகல அம்சங்களும் ஒருங்கே அமைந்து இந்தியன் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு துணை புரிந்தன. கமலுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் அந்த படம் பெற்று தந்தது. 28 ஆண்டுகள் கழித்து இன்று திரைக்கு வரும் இந்தியன் 2 திரைப்படமும் அதே தாக்கத்தை ஏற்படுத்துமா, ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்தியன் 3 படமும் உருவாகி வருவது கூடுதல் தகவலாகும். யூரோ 2024 இறுதி ஆட்டத்திற்கான ஒரு ஜோடி டிக்கெட் விலை 5 லட்சம் ரிங்கிட்டா எகிரி நிற்கும் டிக்கெட்டின் விலை. இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் இடையிலான யூரோ 2024 இறுதி ஆட்டத்திற்கான டிக்கெட்டுகள் மறு விற்பனைக்கு வந்துள்ளன. எனினும் அவை நம்ப முடியாத அளவிற்கு கூடுதல் விலையில் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டில் களமிறங்கும் இங்கிலாந்தின் முதல் இறுதி ஆட்டத்தை காண சுமார் 50,000 ரசிகர்கள் பெர்லினுக்கு படையெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1966ஆம் ஆண்டிற்கு பின்னர் இங்கிலாந்து முதல் முறையாக கிண்ணத்தை வெல்லும் வாய்ப்பு உள்ளதால் அதனை நேரடியாக காண விரும்பும் ரசிகர்கள் எவ்வளவு விலை கொடுத்தாவது டிக்கெட்டுகளை வாங்கிவிட வேண்டும் என்ற ஆவலில் உள்ளனர். ஆனால் ஐரோப்பிய காற்பந்து ஒன்றிய அகப்பக்கத்திலும் இங்கிலீஷ் காற்பந்து சங்க அகப்பக்கத்தில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளதால் ரசிகர்கள் வெளித்தரப்பினர் விற்கும் டிக்கெட்டுகளை நாடி உள்ளனர். அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ள மூன்றாம் தரப்பினர் ஒரு ஜோடி டிக்கெட்டை மிக அதிகமாக 4,72,000 ரிங்கிட் விலை வரையில் விற்பதாக கூறப்படுகிறது. ஆக விலை குறைவான டிக்கெட்டே 1 லட்சம் ரிங்கிட்டை தாண்டி விற்கப்படுகிறது. முன்னதாக வெளித்தரப்பு அல்லது மூன்றாம் தரப்பினரிடம் இருந்து டிக்கெட்டுகளை வாங்க வேண்டாம் என முன் UEFA எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.